ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நீட்ஸ் சேனல்லேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு, அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டும் போட்டுக்கலாம். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு தக்காளியை 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். புளியவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக நம்ம விழுது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்ச விழுதோட தண்ணி கொஞ்சம் கலந்து அந்த கப்பை கழுவுன தண்ணியை தூக்கி இதில் ஊற்றிக்கலாம். ரசம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் லேசாக நம்ம ரசம் வைக்கும்போது எப்படி ஒரு கொதி வர்றதுக்குள்ளே ஆஃப் பண்ணுவோமோ அதே மாதிரி லைட்டாக ஒரு பொங்கல் நுர மாதிரி பொங்கி வரும்போது இதை நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.